அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து சனி பகவான் 6/3/2026 அன்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். இதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை தன சகாயஸ்தான அதிபதி சனி பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சனி பகவான அவர் 4ஆம் இடத்திற்கு வரும்போது சுப விரயங்களை மேற்கொண்டால் அசுப விரயங்களில் இருந்து தப்பிக்க இயலும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. இதுவரை வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் இருந்த உங்களுக்கு இனி சோதனை காலம் வரலாங்க. தசாபுக்திகள் வலுவாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு. என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்க காலத்தில் தடைகளும் தாமதங்களும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளாலும் பிறராலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். வழக்குகளை எதிர்கொள்ளும் சூழல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இருப்பினும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். மார்ச் 6ஆம் தேதி முதல் அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் தொடங்குகிறது. அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக அமைகிறதுங்க. வருமானம் வந்த மறுநிமிடமே செலவாகும். வழக்குகளும் வாய்தாக்களும் மன வருத்தத்தை உருவாக்குங்க. உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் வரலாங்க. அதே போல் பகையை வளர்த்து கொள்ளாமல் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றமும் குழப்பமும் வந்து சேருங்க. சனிக்கிழமை முழுமையாக விரதமிருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவதன் மூலம் தடைகள் தானாக விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு சனியினுடைய பார்வை பலன்களால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலும் 6 மற்றும் 10 ஆகிய இடங்கள்லையும் பதிகிறதுங்க. உங்களுடைய ராசியை சனி பார்ப்பதால் உடல் நலன்ல கவனம் தேவை. உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ தொடர்ந்து மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடன் சுமை அதனால் கவலையும் கூடுங்க. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்காதுங்க. ஆனால் பொறுமையாக இருப்பது அவசியங்க. ஒரு சிலர் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள பெரும் முயற்சி எடுப்பீங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. பிரச்சனைகள் குறைய அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. எதிரிகளின் பலம் மேலோங்குங்க. சொத்துக்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. சனியினுடைய பாதாச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் இக்காலத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வருமானம் திருப்தி தருங்க. வாகன யோகம் உண்டு. உத்தியோகத்தில் இழந்த பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வருங்க. தொலை தூரத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்பனையாகி லாபத்தை தரும். அதை கொண்டு தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கூடு தொழில் செய்பவர்கள் தனி இயங்க முற்படுவீங்க. மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயலில் வேகம் கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் செய்யலாமா என்று யோசிப்பீங்க. சகோதரரின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கை கொடுங்க.
அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சொலிவுகளை கற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலத்தில் கல்யாண காரியங்கள் கைகூடும், கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்க, புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண இருக்கீங்க. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் முயற்சியில் வெற்றி ஒன்று. பெற்றோருடைய உடல் நலத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலுங்க. பங்காளி பகை மாறும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. தொழிலில் அச்சுறுத்தி பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ள முன்வர இருக்கீங்க. அதே போல் இத்தருணங்கள்ல குரு பெயர்ச்சி காலம் ஆரம்பமாகிறது. அதாவது மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். அதாவது 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறாருங்க. அப்போது விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் வீடு மாற்றம், இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. அதே போல் 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு செல்கிறாருங்க. அது ஒரு இனிய காலமாக அமையுங்க. எடுத்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடும். 2027 நவம்பர் மாதம் கன்னிராசிக்கு குரு செல்லும் வேளையில் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்தில் உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றமும் வரலாங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்க முன்வர இருக்கீங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறது. மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள். 2இல் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்கு செய்து கொள்வீங்க. சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை கைகூடும். வருமான அதிகரிப்பு வழிவகுத்து கொள்வீங்க. அதே போல் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சஞ்சலங்கள் அதிகரிக்கும். தடைகள் கூடுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. விரயங்கள் அதிகரித்து மனக்கவலையை உருவாக்கும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியின் விளைவாக ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. மருத்துவ செலவு உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம் திருப்தி அளிக்காது. குடும்பத்தில் தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மன அமைதி உண்டுங்க. பிள்ளைகளால் பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க. அதே போல் பெற்றோர் வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் காணலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.